உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். மத்தேயு 21 அதிகாரம் 9-10 வாசி கேட்போம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த கரத்தில் இந்த குருத்தோலை ஆராதனையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தியிருக்கிறீர். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள, நாங்கள் அதை தியானித்து உங்களுடைய வல்லமையினால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கு நம்ம பார்க்கிறோம், முன்னடப்போரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இங்கு அவர்கள் எருசலேமுக்கு அவர் பிரவேசிக்கையில் கவனிங்க, அந்த நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு என்ன கேட்டாங்களா? இவர் யார்? இவர் யாரு? உங்களை தான் கேட்குறேன். இவர் யார்? இவர் யார்? நீங்க கரெக்டா சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இவர் யார்? இவர் யார்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இவர் யார்? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க 11ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். அல்லேலூயா. இப்ப கேட்கிற இவர் யார்? தீர்க்கதரிசி. அதனால தான் பார்க்கணும், வேதத்தை என்ன பண்ணணும்? முன்னையும் பின்னையும் பார்க்கணும். இப்ப இவர் யார்? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தீர்க்கதரிசியே இல்லையா? வந்திருக்கிற உங்களை எல்லாம் ஏட்டு சொட்டு எல்லாம் கையில் வச்சுன்னுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா புட்டு புட்டு வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் வேறு யாருக்கிட்ட புட்டு வாங்க வேணாம். அல்லேலூயா. ஐயா என் தலையில் வச்சு சொல்லுங்கய்யா இன்னாதான் இருக்குதுன்னு அவர் என்ன பண்ணுவார்? கட்டு கட்டு வைப்பார். அல்லேலூயா. நீ கட்டு கட்டாக குத்தினா அவர் என்னென்னதான் சொல்லுவார். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட வந்தினா கரெக்டாக உனக்கு எந்த எதுவும் இல்லாமல், ஆமே, இருதயம் பயப்படாமல், ஆமே, இலவசமாகவே உனக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உன்னோட பேசுவார். அப்போ ஆண்டவர் உன்னோட பேசுனா நீ ஆயத்தமாக இருக்கணும். நீ ஆயத்தமே இல்லாமல் அதிகாரில் தேடாமல் ஆண்டவருக்கு பிரியமா இல்லாமல் என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னா ஆண்டவர் சொல்ல, நீ என்னையே தேடலை, என்னையே பார்க்கல, உன்னை பற்றி நான் சொல்லணுமா? நீ உண்மையாக என்னை தேடினா, நீ உண்மையாக என் மேலே அன்பு கூர்ந்தா உனக்கு வேண்டிய வார்த்தையை நான் உனக்கு சொல்லுவேன். நீ நினையாத நேரத்தில் சொல்லுவேன். ஆமே. இன்னைக்கு ஜனங்கள் அது புரியலை பாருங்க. எனக்குரிய என்ன, என் குடும்பத்துக்குரிய என்ன, வீட்டுக்குரிய, நீ ஆண்டவரை தேடி கர்த்தர் நல்லவர் ருசித்து பாரு. நீ கேட்காமலே வார்த்தை வரும், தரிசனம் வரும், சொப்பனம் வரும். ஆமென். வரும் வார்த்தை உன்னோட வரும்போது அதை நீ என்ன பண்ணு? வாங்கிக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு நாம் பாத்திரவானா இருக்கணும். இங்கு கேட்கிறாங்க ஜனங்கள், இவர் யார்? இவர் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இப்போ இயேசு இந்த பெத்தானியாவுக்கு போறதுக்கு என்ன தேவை? இயேசுக்கு என்ன தேவை? என்ன தேவை? உங்களை தான் கேட்குறேன், என்ன தேவை? இப்போ இயேசு பிரயாணம் போன, இப்போ நீங்க வர்றீங்க, தூரத்துலேருந்து வர்றீங்க, உங்களுக்கு என்ன தேவை? ஆட்டோ தேவை, பஸ் தேவை. அல்லேலூயா. இப்போ நடந்து வந்தால் வருவீங்களா? வருவீங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு வருவீங்க. பாஸ்டர் வண்டி பார்த்த, வண்டி லேட் ஆச்சு பாஸ்டர், ட்ரெயின் லேட் ஆச்சு. என்னைக்கு ட்ரெயின் லேட் ஆகிக்குது? நம்ம லேட் ஆகிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன தேவை? கழுத தேவை. யார் எடுத்துன்னு வந்தா கழுதைய? யார் எடுத்துன்னு வந்தா? எப்படி எடுத்துன்னு வந்தாங்க? ஆயத்தப்படுத்தி எடுத்துன்னு வந்தாங்களா? இல்லை. 2ஆம் வசனம் வாசிங்க.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இதுதாங்க தீர்க்கதரிசி. நடக்க போகிறத சொல்லுகிறவர் தனக்கு தேவையானதை என்ன பண்றாரு? அவரே போய் கொண்டு சொல்றாரு. போ. ஏசு அந்த நகரத்துக்கு போல, அந்த கழுதையை பார்க்கல, குட்டியை பார்க்கல, அதை வச்சுல இருக்கவனையும் பார்க்கல. ஆனா ஆவிக்குரிய கண்களை பார்த்துன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னை ஆவிக்குரிய கண்களை பார்த்துன்னு இருக்கிறாரு. நீ என்ன சூழ்நிலை இருக்கிற, எப்படி இருக்கிற? அல்லேலூயா. இதுதாங்க தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தனக்கு தேவையான போய் பிலிப்பு, அந்திரேயா, நீ போயிட்டு என்ன பண்ணு? போயிட்டு ஒரு 2 கழுதை வாங்கினுவா, கடை வாங்கினுவார்ல. அல்லேலூயா. நகரத்துக்கு போ. ஆமென். ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை காண்பே. அல்லேலூயா. எங்கம்மா அந்த கழுதை குட்டி இருக்குது? கழுதை குட்டியும் மார்க் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் போய் இருவழி சன்னதியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருக்க அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். கவனிங்க, எங்க கட்டி இருந்தது? இருவழி சந்தி. எங்க கட்டி இருந்தது? வெளியே வாசல்ல கட்டி இருந்தது. வாசல் யாரு? நானே வாசல்னாரு. ஆண்டவர் பக்கத்துல உன்னை கட்டி வச்சிருந்தா விட்டுருவாரா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே வாசலா இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, கட்ட அவிழ்த்து கொண்டு வா. யாருக்கு வேணுமா இது? யாருக்கு வேணுமா? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்ல. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனம். அப்பொழுது அங்கே நின்ற 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறதுக்கு என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக இயேசு சொன்னதுதான். அல்லேலூயா. கட்ட அவிழ்க்க சொன்னா ஒருத்தனை என்ன பண்ண முடியாது. ஏன் அவிழ்க்கிறேன், நான் கொடுக்க மாட்டேன் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது போய் நாபால் இடத்துல அவன் கூட அவனுடைய ஆட்களை அனுப்புறான். இவ்வளோ தூரம் மந்தையை காத்தனே, எனக்கு கொஞ்சம் லாபத்தை கொடு, ஏதோ தயவு பண்ணி கொடுன்றான். ஆனால் அவன் கொடுக்கல. அல்லேலூயா. உண்மையாக உழைச்சனு கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நகரத்துக்கு போ. கழுதை குட்டியும் வாசல்ல கட்டி இருக்கும். நீ கட்ட அவிழு. எவனா ஏன்னு கேட்டானா ஆண்டவருக்கு சொல்லு, ஏசப்பாக்குன்னு சொல்லு. அல்லேலூயா. ஒருத்தனை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பாருங்க. அல்லேலூயா. நீங்க வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம். ஒரு ஸ்திரீக்கு, கணவனை இழந்த ஒரு ஸ்திரீக்கு ஒரே ஒரு மகன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போகும்படியாக அவர் ஊருக்கு போகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கைப்பெண்ணா இருக்கிறாள். அவளோடு கூட இருக்கிறவர்கள் அவள் துக்கத்தை ஆற்ற முடியவில்லை, அவளை சமாதானப்படுத்தவில்லை. அவளோடு கூட வேதனையோடு வருகிறார்கள். இயேசு தூரத்தில் கண்டு மனதுருகினார். அல்லேலூயா. நீங்கள் 14ஆம் வசனம் வாசிங்க. 7:14. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எதை தொட்டார் ஆண்டவர்? பாடையை தொட்டார். அல்லேலூயா. பாடியை தொட்டாரா? பாடையை தொட்டார். பாடையை தொட்டவன என்னாச்சு? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான். இயேசு இந்த கட்டையை தொட்டால வல்லமை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வஸ்திரை தொட்டாலும் வல்லமை. அவன் சரீரத்தை தொடல, பாடையை தொட்டாரு. பாடையை தொட்டவனே மரித்தவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் சொல்ற, எழுந்துருட்டார். அல்லேலூயா. அவர் ஊழியமா போயின்னு இருக்கிறார் பாருங்க. போகும்போது என்ன ஆகுது? சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியில் போயினே இருப்போம். சில நேரத்தில் டெத்து வந்தால் என்ன பண்ணுவோம், டிராஃபிக் ஜாம் ஆகிடும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகுது விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகுது? ஐயா, இது மாதிரி ஒரு கணவனை இழந்த ஸ்திரீக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப அன்புள்ள பையன் இறந்துட்டான். அப்படியா? சரி போகிறேன். போயிட்டு என்ன பண்ணார்? வாலிபனே எழுந்துருன்னார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறார். அதிகாரியான பிசாசை ஆமென் அவர் என்ன பண்றார்? துரத்துகிறார் பார். அல்லேலூயா. மரித்தவனை பார்த்து எழுந்துருன்றார். எவ்வளவு நேரம் தூங்கி நிற்பாங்க, அம்மா அழுதுனுக்குறாங்க பார், குத்துட்டு போயினே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் வாலிப பிள்ளை நான் எழுப்புறேன், நீ அழாத, நீ கலங்காத, நான் எழுப்புறேன், நீ என்கிட்ட ஒப்பு கொடு, நான் இருக்கிற உனக்கு. வந்தாரு, பாடிய தொட்டாரு, எழுந்து பேசினா,
குத்துட்டு போயினே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 16ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாருங்க அவர் பேர் என்ன? மகா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எல்லாம் பயமடைந்துட்டாங்களா? அல்லேலூயா. தேவன் நம் ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. இத்தனை வருடமா இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்கலையா? இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கலையா? இயேசு இவர்தயா. ஆமென். மகா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. வந்தாரு, தொட்டாரு, எழுப்பிட்டார். அல்லேலூயா. எதை குறித்து கலங்காதே. இயேசு உன்னை சந்தித்தார் என்றால், இயேசுவை நீ சந்திப்பாய் என்றால், ஆண்டவர் உன் பிள்ளைகளை சந்திப்பார், உன் கணவனை சந்திப்பார், உன் மனைவியை சந்திப்பார், உன் குடும்பத்தை சந்திப்பார். ஜனம் கேட்குறீங்க, ஏன்பா இவ்வளோ ஆர்ப்பரிக்கிறீங்க? யார்ப்பா இவரு? ஒரு மகா தீர்க்கதரிசி. இன்னொரு சம்பவத்தை காட்டுட்டுங்களா? நீங்கள் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் பரிசேயர் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிங்க. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். நீங்க இங்க பரிசேயர் சிலர் பேர் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசுவே நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும். ஏரோது பேசணும் போது நாங்கள் கேட்டுட்டோம், உங்களை கொலை செய்ய மனதா இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்னமா சொன்னாரு? என்னமா சொன்னாரு? இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3 நாள் நான் நடந்து போயினே இருப்பேன். 3 நாள் நடப்பேன். ஒருவனை என்ன தொட முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு போய் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் நடமாடுவேன், ஒரு தீர்க்கதரிசி கூட மரிப்பதில்லை, 3 நாள் நான் நடப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இயேசு ஆட்டை போல தான் இருப்பாரு, ஆனா பேசினா யூதராஜ சிங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே நீ பயந்து கொலை செய்ய போயிட ஆண்டவரே, 3 நாள் நடப்பேன், ஒருவனை என் மேல கை போடுவதில்லை. என்ன மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன தீர்க்கதரிசி கூட எதுவும் ஆகாது. சொல்லு, அந்த நரிக்கு போய் சொல்லு. அல்லேலூயா. மகா தீர்க்கதரிசி. ஆமென். பிலாத்தே சொன்னா, எனக்கு அதிகாரம் இருக்குது உன்னை விடுதலையாக்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது, பரத்திலிருந்து உத்தரவு வராத வரைக்கும் உன்னிடத்திலிருந்து எனக்கு ஒன்று செய்ய முடியாது. எல்லாத்தையும் தெளிவா அறிஞ்சு போயின்னு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா ஆண்டவருக்கு? அதுதான் மகா தீர்க்கதரிசி. நடக்க போகிறதையும் ஆமென், தனக்கு வரப்போகிற காரியங்களையும் அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை விட்டுட்டு நீ வேற எங்கன்னா போனீங்கன்னா பணமும் போயிடும், உங்க ரட்சிப்பும் போயிடும். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வா, என்னிடத்துல கேளு, நான் உனக்கு என்ன பண்றேன், என் பிதாவிடத்துல நான் எதை கேட்டேன்னு உனக்கு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னோட பேசுறேன், நான் உனக்கு என்ன சொல்றேன், உனக்கு என்ன காரியம் நான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த பவனியில நம்ம 3 காரியங்களை தியானிக்கலாம். அல்லேலூயா. இந்த பவனியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகிற இந்த பாதையில 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். முதல் காரியம், பவனியில ஆராதனையை முக்கியப்படுத்துகிறார். 2வது, பவனியில ஆலயத்தை ஒழுங்குபடுத்துகிறார். 3வது, பவனியில ஆத்தும பாரத்தோடு பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்க்கலாம். இந்த பவனியில ஆராதனையை முக்கியப்படுத்துகிறார், பவனியில ஆலயத்தை ஒழுங்குபடுத்துகிறார், பவனியில ஆத்தும பாரத்தோடு பரிந்து பேசுகிறார். முதல் காரியங்களை நாம் தியானிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 19. நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். கவனிங்கள், தேவனை உரத்த சத்தத்தோடு, அல்லேலூயா, மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். புகழ்ந்தார்கள், துதித்தார்கள்,
ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்? எப்படி ஆராதிக்கணும்? எப்படி ஆராதிக்கணும்? ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? ஆராதனை. அல்லேலூயா. எப்படி சொல்லுவான்? மிகுந்த சத்தத்தோடு. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயம் உண்டாகணும். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயம். நீங்க பாருங்க, சுகமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில பேர் இன்னும் பலவீனமா இருக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க மருத்துவமனையில் KMCGH ஸ்டாண்டில் போய் பாருங்களேன். ஒருத்தனுக்கு 2 காலில் ஒரு கால் தூக்கி வச்சிருப்பான். சரீரெல்லாம் பாடுகள். தண்ணி 1/2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது. அங்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆராதனை இன்னும் அதிகமாக செலுத்துவீங்க. அல்லேலூயா. நீங்கள் அங்கே மருத்துவமனையில் போகாத வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கல, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த போராட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு தண்ணியை 2 முறை 3 முறை குடிக்க வைக்க பலனை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. உட்காந்த இடத்துல நல்ல மூச்சை சுவாசமா என்ன பண்ற, இழுத்து இழுத்து விட்டு ஆமென் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனா நன்றி செலுத்துறதுக்கு முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆராதனை என்பது ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை என்ன பண்ணணுமா? ஆராதிக்கணுமா? நீங்க வாசிங்கள் மத்தேயு 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்கள். இதே காரியத்தை சொல்லுகிறார். 16 21 16. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறது கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா. இங்க பரிசேயர் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, இந்த ஜனங்க ஆராதிக்க கூடாது, ரொம்ப சத்தம், காது கிழியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அந்த ஆவி நமக்குள்ள இறங்கினா, அல்லேலூயா, ஒன்றும் இல்லாத ஆவி இறங்கினாலே இருக்கிற முடி பறந்து, ஆமென், நல்லா இருக்கிற ஆட்டை போய் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி, அல்லேலூயா, இருக்கிறவனையும் நல்லா இருந்த வஸ்திரத்தை இருக்கிறவனையும் என்ன பண்ண நிர்வாணமாக்கி போடுற அந்த ஆவி வந்தாலே இந்த ஆட்டம் ஆடுறானே. எனக்குள்ள உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை உன்னை வாழ செய்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவரை நீ மௌனமா ஆராதிச்சினா யார் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது? மரித்தவர்களும் மௌனமா இருக்கிறவர்களும் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ரெஸ்ட் எடுக்காத ஆண்டவருங்க. இப்போ ஆராதனை முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓ, சர்ச்சில் ஒரே காற்று வசதி இல்லை, நேரம் என்ன பண்ணுவீங்க? நல்லா போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். அடுத்த ஜனங்கள் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆராதனை எங்கேயோ அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்காத தெய்வனை நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. வேதம் சொல்றது இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. எத்தனை பேர் உறங்குறீங்க, தூங்குறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனை தூரமாக போயிட்டோம் மேலே அப்படியே கண்ணு என்ன பண்ணும் பாரு. அல்லேலூயா. மூடி மூடி திறக்கும். அப்போ என்ன ஆகுது? முதல் வானத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் படகுல கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் படகுல படுத்தாலும் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? காற்றை அதட்டக்கூடியவராய் படுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உயிர் அங்க பாருங்க, அந்த படகை நடத்துகிறவன் காற்றை சமாளிக்க முடியவில்லை, ஆனால் படகுல படுத்து கொண்டிருக்கிறவர் எழுந்து காற்றை அதட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் படுத்திருந்தாலும் அவர் ஆத்துமா விழித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆராதனை பண்ணும்போது என்ன ஆகும்? எந்த சவுண்டோ என்ன பண்ணாது, காது கீயாது. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற சத்தம் ஒன்று என்ன ஆகும்? ரொம்ப சத்தமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இது விடுதலை கொடுக்கிற சத்தம். காதேஷ் வனாந்தரத்தை அதிர சத்தம், பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். அல்லேலூயா. மரித்த நிலையில் உயிர்ப்பிக்கக்கூடிய சத்தம். அல்லேலூயா. இப்போ இந்த சத்தத்தை கேட்டு பரிசேயர் என்னமா சொல்றாங்க? 19 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க.
லூக்கா 19:39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அல்லேலூயா. எதுக்கு சொல்றாங்க? சீசர்களை அதட்டும். என்ன செய்யக்கூடாதான்? ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. சொல்றாங்க, உம்முடைய சீசர்களை அதட்டும். அல்லேலூயா. அவர் காற்றை அதட்டுவார், பிசாசை அதட்டுவார், ஆராதனை செய்கிறவர்களை அதட்டவே மாட்டார். அல்லேலூயா. எப்பா, 400 வருஷமா அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலரை அங்க ஓங்கிய புயத்தினால வல்லமையினால ஆராதிக்கும்படி வெளியே கொண்டு வந்தாரு. ஆராதனை தான் பிள்ளைகள் ஆராதிக்கிறதை விட்டுருவாரா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்க ஆராதிக்கலனா யார் ஆராதிக்குமா? கல்லு. பாத்துங்க, ரொம்ப மௌனமா இருந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல இருக்கிற சாஞ்சுக்கிற கல்லு அப்புறம் பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஏமா நீ சோத்திரம் பண்ண மாட்டேற, நான் சோத்திரம் பண்ணிட்டான்னு கேட்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பக்கத்தில் இருக்கிற சாஞ்சுகிற கதுவா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், அது பேச ஆரம்பிச்சிடும். என் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லுகள் பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை பேசாவிட்டா கல்லுகள் பேசும். பேசாத கல்லை போய் சுமந்துன்னு இருக்கிறான். பேசாத கல்லில் நெய்யை ஊற்றினுக்கிறான், பேசாத கல்லில் பாலை ஊற்றினுக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசாத கல்லுகளையும் பேச வைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசாதவைகளை பேச வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் உன்னையும் என்னையும் கல்லில் படைக்கலைங்க, மண்ணில் படைச்சாரு. கல்லில் வணைய முடியாது. கல்லு முரட்டமாக இருக்கலாம், அதை செதுக்க தான் முடியும். ஆனா குயவனாகி இயேசு அவருடைய கரத்தினாலே, களிமண்ணினாலே உன்னை அழகுற வணைந்தார். நீ வணங்கா கழுத்துள்ளவனா இருந்தாலும் உன் கழுத்தை அவருக்கு நேராக நீட்டி உன்னை அவருடைய பிள்ளையாக உன்னை வணங்கி இன்னைக்கு ஆராதனையில கொண்டு வந்திருக்கிறார். நான் வரமாட்டேன், தாமதிப்பேன், இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், ஆனா வணங்கி இன்னைக்கு ஆலயத்தில் உன்னை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரத்தில் உள்ள ஒரு களிமணி, உன்னை வணைந்து அழகுபடுத்துகிற ஒரு குயவனுடைய கரத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ற கல்லுகள் கூப்பிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லை போய் மாலை அனுப்பிச்சு என்னன்னதோ செஞ்சுனுக்கிறான். இன்னும் ஜனங்களுக்கு இன்னும் இல்லை, இன்னும் மனிதனால் அழகுபடுத்தி ஒரு இடத்துல ஒரு முகம் இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னொரு முகம் இருக்குது. அதையும் சொல்றான், என்னதான் பார்க்குது, இங்க என்னதான் அழுகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணெல்லாம் என்ன பண்ணுது? குருடா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லுகள் கூப்பிடும். யோவான் சாணகன் சொல்லுகிறார், மத்தேயு 3:9 வாசிங்க. மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள், இங்கே சொல்லுகிறார்கள் யோவான் சாணத்துல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நாங்க அவருடைய பிள்ளைகள், நாங்க அவருடைய சந்ததி. இவர் யாரியா? அல்லேலூயா. ஆனா யோவான் சாணம் ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன சொல்லிட்டாரு? இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கல்லில சந்ததி உண்டாக்குவார்பா. அதை நீ பெருசாக வைக்காத. உனக்குள்ள வந்திருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறவரும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். ஜனங்க பாருங்க, பெரிய ஞானத்தை கண்டுட்டு பெரிய ராஜாவை கண்டு மேன்மை பாராட்டினுக்கிறாங்க. ஆனா எல்லாரிலும் பெரியவர், தூதரிலும் சிறியவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் படிச்சார், தூதரை படிச்சார், உன்னையும் என்னையும் படிச்சுட்டு அவர் எப்படி வர்றாரு? யாருன்னா அப்படி வருவாங்களா? வரவே மாட்டாங்க. வேதம் சொல்லுது, தூதரிலும் சிறியவராக்கப்பட்டவராய், உங்களையும் என்னையும் போல சரீரமும் ரத்தம் உடையவராய் இந்த உலகத்தில் இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேடி போலங்க, அட்ரஸ் தேடி வந்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப இந்த ஆராதனையில ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று, நம் பாவங்களை அறிக்கையிட்டு உணர்ந்து ஆராதனை செய்கிறது. இரண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆராதனை என்பது ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இல்லை. ஆராதனை என்பது அது முதல்ல இருந்து பாடல இருந்து செய்தி வரைக்கும் ஆராதனை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அரை மணி நேரம் ஆராதனை முடிஞ்சிட்டு இருக்கோம். இல்லை, ஆராதனை என்பது 2 பாடல இருந்து கடைசி வரைக்கும் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஆராதனையில பாடலோடு உன்னோட பேசுவார், ஆராதனையில பேசுவார், வார்த்தையில பேசுவார், சாட்சியில பேசுவார். அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாத்துக்கும் ஆயத்தமா வந்தா ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? விருந்து கொடுப்பார். நீ அவரோட விருந்து என்ன பண்ணுவ? உட்கொள்ளுவாய். அல்லேலூயா. அப்ப ஆராதனையில நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஒருவேளை இன்னும் உனக்குள்ள பெரிய பாவ போராட்டமா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி நீ ஆண்டவரை என்ன பண்ணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாங்க சொல்லி நீ ஆராதிக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் விடுதலையாக்கி உன்னை மேன்மையா நிறுத்தி இருக்கிறார் சொல்லி அந்த மேன்மையை நினைத்து நீ ஆராதிக்கலாம். இங்க தாவீது ஆராதிக்கிறதை உங்களிடத்துல நான் காட்டுகிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். கவனிங்க, இப்ப தாவீது என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? உங்களை தான் கேட்கிறேன், என்ன பண்றாரு? நடனம் பண்ணினான், ஆராதனை பண்றாரு. அங்க வருதுல முழு பலத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தாவீது எப்படி ஆராதித்தார்னே தெரியாம என்ன பண்றாங்க? தாவீது ஆடினாரு, தாவீது ஆடினாரு. தாவீது எப்படி ஆடினார் காட்டா? எப்படி ஆடினார் காட்டுவா? அல்லேலூயா. முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு. ஆமென். அவர் கற்பனைகளை கை கொண்டு, நீங்க வசனம் வாசிங்க, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு. இது முக்கியமான கவனிக்கணும். அந்த ஏபோத் என்று சொல்லுது, அது ஆராதனைக்குரிய வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லாமல் நியாய பிரமாணத்தின்படி என்ன பண்ண முடியாது? நீ ஆண்டவருக்கு பாத்திரமா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏபோத்தை தரித்து கொண்டு 3 மாதம் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினார். அல்லேலூயா. நீ யாருக்கு முன்பாக ஆடுறனா? கர்த்தருக்கு முன்பாக. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவராய். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஏபோத் உனக்குள்ள இருக்கணும். ஒரு பிரதான ஆசாரியன் அவன் அணிந்து கொள்ளுகிற ஒரு தகுந்த ஒரு வஸ்திரம் அவனுக்குள்ள இருந்தது. 3 மாதம் அவன் சுத்திகரிக்கப்பட்டான். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்கள், 9ஆம் வசனம் வாசிங்க. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. கவனிங்க, இங்க பயந்தான். ஏன் பயந்தாரு தாவீது? ஏன் பயந்தாரு? உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியில வருது. இப்ப மாடு மிரண்டதுனால யார் தொட்டுது? உடன்படிக்கை பெட்டியா? 2 பேர் கன்ஃபியூஷன் ஆகுது. உசியாவா ஊசாவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊசா தொட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரே அடி அடிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அடிச்சார்னா ஏன் அடிச்சாரு? எதுக்கு ஏதோ ஒரு தவறு இருக்குது அவன் துணிவு நிமித்தம். அல்லேலூயா. பார்த்தான் தாவீது, பயந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமா நான் எடுத்துன்னு போய் தொட்டு இருந்தேன்னா என் கதி என்ன இருக்கும்? அல்லேலூயா. இப்போது ஏதோ ஓபத் ஏதோமின் வீட்டுக்கு போய் 3 மாதம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று தாவீது கேள்விப்பட்டான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பயத்தோடு கர்த்தரை ஆராதித்தான், நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதித்தான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு நடுக்கம் இருக்கணும், பயம் இருக்கணும், ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு ஆராதனை நம்ம கூடி வருவதில் நீ இஷ்டத்துக்கு இருப்பாயனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க முடியாது. நீ வருகிற நேரத்தை, நீ வருகிற உன் இருதயத்தில் ஆராதிக்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அப்ப ஆராதிக்கிறதுக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் உனக்கு இருக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறதா? ஏதோ இன்னும் வஸ்திரத்தில் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. ஏனோ தானோ என்று ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது. என் ஆண்டவருக்கு நான் தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்றேனா? ராஜா தாங்க, ஆனா 3 மாசம் அவன் என்ன பண்ணா? இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ளவனா மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த ஆராதனைக்கு அந்த ஏபோத்தை அணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ள இருதயத்தோடு இப்போ இவன் ஆராதிக்கும் போது இவன் என்ன பண்ற, வஸ்திரம் விலகுச்சு. ஆனா இவன் எப்படி கர்த்தருக்கு முன்பாக ஆராதிக்கிறான். ஆனா இங்க யார் வந்து குண்டார, நீங்க 20ஆம் வசனம் வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் பொழுது சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். உம்முடைய வஸ்திரங்கள் உரிந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இவன் தகன பலிகளை எடுக்கிறான். அல்லேலூயா. இவன் பாருங்க, தகன பலி எடுக்கிறான், சமாதான பலிகளை இட்டு அங்க எல்லாருக்கும் உணவை ஆயத்தப்படுத்துகிறான். இப்போ மீகா வந்து சொல்லுகிறார், என்ன நீ அற்ப மனுஷனை போல ஆடுகிற. அல்லேலூயா. அவ வாழ்க்கையில் அன்னைக்கு போச்ச வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அங்க ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக ஆராதிக்கிறான். அவன் சொல்றான், தாவீது உன் தகப்பன் வீட்டாரிலும், அல்லேலூயா, எல்லா வீட்டாரை காட்டிலும் நான் என்ன பண்ணுகிறேன், இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்துமே தலைவனாக என்னை தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக நான் ஆடுகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய அப்பாவுடைய ராஜ்யத்தை பார்த்தோ அதிகாரத்தை பார்த்தோ நான் ஆடல. என்னை தாழ்விலிருந்து ஆடுகளுக்கு பின்னே இருந்த என்னை தெரிந்து கொண்ட என் ஆண்டவருக்கு முன்பாக ஆடுகிறேன். ஒரு நன்றி உள்ள இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் என்னை மேன்மை வைத்திருக்கிறார், என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் அதை நினைச்சு ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அது உங்களால நினைக்க முடிகிறதா? கடந்து வந்த பாதையை நினைக்க முடிகிறதா? நீ நினைக்கணும், நீ கண்ணீரோடு துதிக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளோ சூழ்நிலையில் இருக்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல அறையை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை சமுதாயத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளை திருமண வாழ்க்கை பார்த்துக்க வைத்திருக்கிறார். எல்லாம் கனத்தைப்படுத்தியிருக்கான. எப்படி ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு. அல்லேலூயா. 22ஆம் வசனம் சொல்லு, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவே, நீ சொன்ன பெண்களுக்கு கூட நான் மகிமையாய் விளங்குவேன். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்தான். அல்லேலூயா. அந்த பவனில இயேசு ஆராதனைக்கு தடை வந்தது, ஆண்டவர் அந்த ஆராதனை முக்கியப்படுத்தினார். அல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் நிலைப்படுத்தினார். இரண்டாவது காரியத்தை நாம் தியானிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகைகளில் ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். கவனிங்கள், இங்கு இயேசு பவனியில வரும்போது ஜெப ஆலயத்துக்குள்ள போகிறார். இங்கே போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு எழுதியிருக்கிறது. இப்போ எப்படி இருக்குது? இப்போ உங்க வீடு ஜெப வீடா இருக்குதா, இல்லை கள்ளர் குகையா இருக்கிறதா? உங்க வீட்டில் உங்களால் ஜெபம் பண்ண முடியுதா? முழங்கால் படிட முடியுதா? வேதத்தை வாசிக்க முடியுதா? ஆண்டவரோட பேச முடியுதா? உன் இருதயத்தை ஊற்ற முடிகிறதா? இல்லை, அங்கே என்னால் முடியலை, எனக்கு டிஸ்டர்ப் இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனத்தை உணர முடியல, எனக்கு ஒரு விடுதலை உணர முடியல, என் வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை காண முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஜெப வீடு எனப்படும் கள்ளர் குகையாய் இருக்கிறது. நீங்கள் வாசிங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். உன் வீடு வியாபாரமா இருக்குதா? அல்லேலூயா. ஜெப ஆலயத்தில் என்ன இருக்குது? 14ஆம் வசனம், ஆடுகள், மாடுகள், புறாக்கள், காசுக்காருடைய பலகைகள். அல்லேலூயா. ஒரே அங்க என்ன சத்தம்? சோத்திர சத்தம் கேட்கல. என்ன சத்தம் கேட்குது? வியாபார சத்தம். விக்கிற சத்தம் கேட்குது, வாங்குற சத்தம் கேட்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே மலை மேல கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி வாங்க போறாரு. கீழே என்ன சத்தம் கேட்குது? என்ன சத்தம் கேட்குது? மோசே சொல்றாரு, இது ஜெயதுனி சத்தம். ஆனா உள்ள என்ன சத்தம் கேட்குது? ஆட்டுக்குட்டியின் சத்தம். அல்லேலூயா. இங்க வந்தா என்ன சத்தம்? ஜெயதுனி சத்தம். வீட்டுக்கு போனா என்ன சத்தம்? என்ன சத்தம்?
வீட்டில் ஒவ்வொரு சேனல் சத்தம் கேட்குது. அல்லேலூயா. இந்த நடிகர் சத்தம், அந்த நடிகர் சத்தம், அந்த நாடக சத்தம் உங்கள் வீட்டிலலாம் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு போனோன்னு அந்த சத்தம் கேட்குது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் மோசே சொல்றாரு, அந்த சத்தம்லாம் இல்லை ஆண்டவரே, என் ஜனங்க ஆராதிச்சுன்னு இருக்கிறாங்க ஆண்டவரே, பிளஸ்ஸிங் டிவி தான் ஓடுது, ஏஞ்சல் டிவி தான் ஆண்டவரை ஓடுது. அல்லேலூயா. சில பேர் வீடு வரும்போது சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பிளஸ்ஸிங் டிவி தான் பார்ப்போம், ஏஞ்சல் டிவி தான் பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்ச நாள் போனோன்னா என்னென்ன டிவி தான் ஓடுது அது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி சத்தம் தான் ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்க, அது வேதம் சொல்லுகிறது, வியாபார வீடாக்காதிருங்கள். வியாபாரம் உனக்கு தேவைதான், வருமானம் தேவை, அது என்ன பண்ண வெளியோடு முடிஞ்சிட்டோம். ஆனால் உள்ள ஜெப வீடு இருக்கணும், ஒரு கூடி வரவு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். நீ முழங்கால் படிடணும், உன் பிள்ளைகளை முழங்கால நடத்தணும். இது கடைசி காலம். நீ ஜபிக்கிறன்னு மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். சொல்றாரு, என் வீடு, என் ஆலயம், என் பிள்ளைகளுடைய ஆலயம் ஜெப வீடாச்சே. அவர்கள் வாயில நான் ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறேனே, அவர்கள் வாயில நான் விண்ணப்பத்தை எதிர்பார்க்கிறேனே. கல்லர் குகையா இருக்கிறார்களே, இருண்டு இருக்கிறார்களே, நாத்திக்காம பிரகாசிக்கிறது போல இருக்கிறார்களே, மீதி 6 நாளும் உள்ள கல்லர் குகையா இருக்கிறதே. உள்ளே என் ஆவி அங்கே வாசமா இருக்க மாட்டுகிறதே. என்னுடைய விருப்பம் அங்கே இல்லையே, என்னால் அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியவில்லையே. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பாரத்தோடு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வீட்டுக்குள்ள இருந்தும் இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்களா? பவனியில் வந்து அவர் பாடுகளுக்கு முன்பாக ஆலயத்தை ஒழுங்குபடுத்துகிறார். அன்பான சபையே, உன் வீட்டை நீ ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்கு நேரம் ஆயத்தப்படுத்து. ஜபத்தில் நீ அடித்து திருத்த போகிறதில்ல, அவளுக்காக நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். என் கணவனை சந்திங்க, பிள்ளைகளை சந்திங்க, குடும்பத்தை சந்திங்க ஆண்டவர். அல்லேலூயா. நீ அப்படி நடத்துவாயனா நிச்சயமாக தேவன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு வைராக்கியம். ஒன்னும் இல்லாததுக்கு வைராக்கியத்தை பண்ணி காலில் ஒன்றும் இல்லாமல் போறான்ல. அல்லேலூயா. உனக்காக உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. நீ ஏன் வைராக்கியம் பாராட்ட மாட்ற? நீ ஏன் முக்காடிட மாட்ற? சொல்லி சொல்லி தான் முக்காடிடுமா? ஏன் ஆண்டவர் கனப்படுத்த மாட்டியா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிற மகிமையின் சிங்காசனத்தில் ஜெயம் எடுத்தவராக இயேசு அவர் கடந்து போயிருக்கிறாரு. அல்லேலூயா. நீயே இன்னும் வீட்டுக்குள்ள வியாபார வீடா இருக்கிறது. அப்ப ஏன் போராட்டம் வராது? ஏன் பிரச்சனை வராது? ஏன் தலைவலி வராது? ஏன் இந்த வலி அந்த வலி வராது? அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் எல்லா வலியும் அந்த வீட்டில இருந்து எடுத்து போடுவாரு. அல்லேலூயா. அவர் சுகமாக்குற யெகோவா ராஃபா. அல்லேலூயா. வியாதிகள் வரும், ஊழியக்காரருக்கு வரும், விசுவாசிக்கு வரும், ஆனா அந்த வியாதி ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். எகிப்தில் உண்டான எந்த வாதியும் எந்த நோயும் உனக்குள்ள வராதுன்னுட்டாரு. அல்லேலூயா. அதெல்லாம் நீ என்ன பண்ண? உரிமை பாராட்டணும். அல்லேலூயா. நீ உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண கர்த்தர் உன் எல்லையில சங்கார தூதன் வருவதில்லை. இயேசுவின் ரத்தத்தை நிலைக்கால்கள் நீ பூசும்போது, ஆமென், உன் பிள்ளைகள் மேல ஜெபம் பண்ணு, கையை வச்சு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. மாறாத பிள்ளை மாறும், படிக்காத பிள்ளை மாறும். அல்லேலூயா. அடிச்சு திருத்தி நீ திட்டி எதுவும் மாறவே மாறாது. ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவார். உன் பிள்ளைய நல்ல படிப்புள்ள பிள்ளைய, ஞானமுள்ள பிள்ளையா மாற்றுவார். எங்கள் அப்பா சொன்னார், தெரியாமல் சொன்னார், நீ புறப்படவே மாட்டேன். அவன் ரொம்ப நல்ல தகப்பன். எங்கள் அப்பா கோவப்பட்டால் நல்ல குணம் உள்ளவர். ஆனால் அவரை கோவப்படுத்துகிற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். அல்லேலூயா. ஆனால் நான் ஒயிட் போட ஆரம்பிச்சேன்னா அவரால் திட்ட முடியல. ஆனால் என்ன பின்னா சொல்லுவார்னா, என் பிள்ளைய போல வேறு பிள்ளை இருக்கவே மாட்டான்னு சொல்லுவார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா திட்டினார், நீ உருப்படவே மாட்டேன்.
மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என ஏசப்பாவால் மாற்ற முடியும், உலகத்தால் மாற்ற முடியாது, நீ திட்டினாலும் மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவருடைய அன்பினால் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் மாற்றக்கூடிய ஒரு அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, எலியா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு வைராக்கியமாயிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் எலியாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். ஆனால் தேசத்தில் எலியாவின் ஜெபத்தினாலே வானம் எத்தனை வருடம் அடைக்கப்பட்டிருந்தது? 3 வருடம் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அடைக்கப்பட்ட ஆகாப் தேடுறான் எலியாவை. எங்க போனா இவன்? ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்ன ஆகுது? மழையும் வராமல் நிறுத்தும், மழையும் வர வைக்கும். அல்லேலூயா. இப்போ எலியா போயிட்டு என்ன பண்றாரு? ஆகாப்புக்கு முன்னாடி இருக்கிறாரு. இப்போ ஆகாப்பு எலியாவோட பேசுகிறார். இப்போ எலியாவுக்குள்ள அந்த வைராக்கியத்தை பாருங்க. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கவனிங்கள், ஜனங்கள் 2 நினைவாய் குந்தி குந்தி நடக்கிறார்கள். அன்பான சபையே, இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த பவனில ஆண்டவரை உனக்கு நேராக ஆலயத்தை ஒழுங்குபடுத்துகிறார். இன்னைக்கு 2 நினைவா இருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, ஒரு நினைவாயிரு, என்னை மாத்திரம் நோக்கி பாரு. உலகத்தையும் என்னையும் பிடிச்சு கொண்டு நீ இன்னும் பலவீனப்பட்டு கொண்டே இருக்காது. அல்லேலூயா. எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. எவ்வளவு காலம் 2 நினைவா இருப்ப? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம் பாகால பின்பற்று. 2த்தையும் சேர்த்து வராது. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்காக வாழ். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடிட்டு வீட்டிலேயோ உலகத்திலேயோ வேற எதுக்கு நீ என்ன பண்றாத? இடம் கொடுத்துறாத. அல்லேலூயா. இங்க சொன்னாரு எலியா, என்ன சொல்றாருன்னா, 2 காளைகளை நீ எடுத்துக்கொண்டு அதுல என்ன பண்ணு? சந்து சந்தாய் துண்டித்து நெருப்பு போடாதபடி விறகுலவை அக்கினினால உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன் என்று ஒரு வைராக்கியம் பாராட்டினார். நீங்கள் வாசிங்கள் 26ஆம் வசனம் வாசிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்த பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மற்றும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். கவனிங்க, தாவீது குதித்து ஆடினான். அல்லேலூயா. இப்ப பாகாலின் தீர்க்கதரிசி என்ன பண்ணான்? குதித்து ஆடுறான். இவன் வாயை திறந்து சொல்றான், பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடுத்துரு, அசிங்கப்படுத்திடாத, எங்களோட பேசிடு. அதுக்கு வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் நுகராது, காது இருந்தும் கேட்காது. அதை போயிட்டு நீ கேட்ட என்னதான் சொல்ல? அதுக்கே சொல்ல, என்னையே இப்படி பெத்துட்டுக்கிறாங்க, நீ என்ன கேட்டா நான் என்ன பண்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பாகால உத்தரவு கொடு, உத்தரவு கொடு. ஒரு உத்தரவும் பிறக்கல. இப்ப எலியா பார்த்தாரு, ஒரு உத்தரவு சொல்லிட்டு இப்ப கிண்டல் அடிக்க வந்துட்டார் பாருங்க. அல்லேலூயா. அவன் தேவனாம எங்க போயிட்டு இருப்பான்? அலுவலகம் போயிருப்பானா? பரியாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க தாங்க அந்த பக்தி வைராக்கியத்தை, நீ உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது உன் வேண்டுதலை விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார். நீ ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா இருந்தா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. நீ 2 நினைவா இருந்தா உனக்கு பதில கொடுக்க மாட்டாரு. உனக்குள்ள ஒரு குழப்பம் தான் இருக்கும். பாகால கூப்பிடலாமா, கர்த்தரை கூப்பிடலாமா? 2 நினைவா இருந்து ஒன்றும் பேசாம இருந்தாங்க. ஆனா எலியா என்ன சொன்ன தெரியுமா? வாசிங்கள் 37ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டன. கவனிங்க, இந்த அக்கினி என்ன செய்ததா?
அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்ததான். அல்லேலூயா. தண்ணியை என்ன பண்ணிச்சான்? நக்கி போட்டது. நக்கி போட்டதான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அக்கினி பாருங்க பாருங்க. அல்லேலூயா. தண்ணியை கூட அது என்ன பண்ணுது? காய்ந்து போக செய்யக்கூடிய ஒரு அக்கினி. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த அக்கினி எப்படி தெரியுங்களா? அல்லேலூயா. எப்படிப்பட்டதான சத்துரு கொண்டு வர ஆயுதங்களையும் அதை முறித்து போடக்கூடிய ஒரு அக்கினி. அல்லேலூயா. அந்த அக்கினி உனக்குள்ள வந்தா அந்நிய அக்கினி உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள வந்தா ஆண்டவர் உண்மையில ஒரு அக்கினியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் கருத்தா வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. சங்கீதம் 138:3 சொல்கிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவை பலன் தந்து தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. இங்க முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று வணங்கிக் கொள்ளுகிறார்கள். ஏன் இங்க எலியாவுக்கு கர்த்தர் இங்க மறு உத்தரவு கொடுத்தார் என்றால், வாசிங்கள் 42ஆம் வசனம் வாசிங்க. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்தான். அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் அவன் முகம் பட முழங்கால குனிந்து கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, அற்புதம் நடந்தவன வீட்டுக்கு போல அற்புதம் நடந்த தேவனுக்கு மகிமை செலுத்தினான். அல்லேலூயா. அவன் பாருங்க, ஆண்டவருக்கும் முகம் குப்புற விடக்கூடிய ஒரு சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபிக்கக்கூடிய ஒரு ஆத்ம பாரம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு தொழுகை இருந்தது. அவனுக்குள்ள கர்த்தரை தேடக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் எலியா எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை. இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவர் சொன்னாங்க, நீர் எலியாவான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எலியாவின் ஆவி உடையவராய் இயேசு இருந்தார். அல்லேலூயா. எலியாலாம் பயங்கரமான அவர் பேசின வார்த்தை, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து நிரந்தரமாக இருக்கவே முடியாது. எந்த நேரத்தில் ஆவியானவர் எங்கே கொண்டு போவார்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அவன் பர்வதத்தில் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் பட அவன் ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு ஆலயத்தில் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். உன் வீட்டை ஒழுங்குபடுத்து. ஆண்டவர் உலாவும்படியாய் ஒரு பக்தி வைராக்கி உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் இல்லை, கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு வருகைக்கும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். வருகிற சபையில் இருக்கிற எல்லா ஐக்கியத்திலும் கலந்து கொள்ளும்படி நீ என்ன பண்ணணும்? நேரம் ஒதுக்கும் பிள்ளைகளை கொண்டு வரணும். சிறு வயதில் நீ கர்த்தரால் உன் பிள்ளைகளை போதிக்கப்படும்படி நீ நடத்தப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை காலையில் 4 மணிக்கு எழுப்பி தொழுகைக்கு கொண்டு போகிறார்கள். ஆனால் நீ நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு வீட்டில் வருகிறோம். அல்லேலூயா. நான் உண்மையாக சொல்கிறேன், சிறு வயதில் நான் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஏசிய சர்ச்சில் 5 மணிக்கு தான் சர்வீஸு. சாம்சுந்தரையே வரமாட்டார். எங்கள் அம்மா அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நரக வேதனை மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்க, 4:30 எழுப்பிடுவாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க, எழுப்பி ட்ரெஸ்ஸை மாற்றி எனக்கு ஒரு ஜிப்பாவனை போட்டு திட்டுவேன். நீ எல்லாம் ஒரு தாயா, இவ்வளோ குடும்பம் பார்த்துரு, என்னை தூங்கவே விட மாட்டீங்க, என்னை விடாப்படியாக நடத்துனாங்க. அல்லேலூயா. போய் அங்கே சர்ச்சில் போய் பார்த்தா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நடத்த வேண்டிய வழியில் ஆலயத்தில் கட்டாயமாக நடத்தினாங்க. நான் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்தது, கர்த்தரே என்னை கரம் பிடித்து நடத்தினார். உங்கள் பிள்ளைகளை நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும், சொல்ல வேண்டிய வழியில் நடத்தணும். ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஆலயத்தில் உன் பிள்ளைகளுடைய கால்கள் நிற்குமானால் ஒரு வேளை ஆண்டவர் உங்களால் முடியாத நேரத்தில் ஆண்டவரை பிடிச்சி இழுத்துன்னு வருவார். ஏன்னா உனக்கு பலன் இருக்கும்போது உன் பிள்ளையை நடத்தினல, உனக்கு இப்போ பலன் இல்லைல்ல, நான் உன் பிள்ளையை நடத்துகிறேன். நான் உங்களை திக்கற்றவளாய் விடுவதில்லை. நீதிமானுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவதில்லை? அப்பத்துக்கு ஏந்துவதில்லை.
பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகள் நீதியில நடத்து, தேவனுக்கு பயப்படுதல் நடத்து. உன்னால முடியாத வர முடியாத நேரத்தில் தான் நீ ஆராதனை ஆப்ஷன் பண்ணணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த ஞாயிறு ஆராதனை சின்ன சின்ன காரியத்துக்கு வர முடியல. நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதுக்கு நீ ஓடி வந்து விழுந்திருக்கணும். ஏன்னா ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அடுத்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இந்த பவனில மூன்றாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து என்ன பண்றாரு? கண்ணீர் விட்டு அழுது. இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு நகரம் இருக்குது, பட்டணம் இருக்குது, எல்லாம் வசதிக்குது, அதை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு இடத்துல நான் இருக்கக்கூடாதா, இப்படிப்பட்ட இடத்துல நான் ஒரு வீடு இருக்கக்கூடாதா, என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க, லைட்டா துக்கப்படுவீங்க. ஆனா இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா கண்ணீர் விட்டுறாருன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த குறிப்பிட்ட பவனியில ஆத்தும பாரத்தோடு பரிந்து பேசுகிறார். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, ராஜா வந்து இருக்கிறாரு, எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா ராஜா உள்ள அழுவுறாரு, அவர் கண்ணீர் விடுகிறாரு. யாரும் பார்க்கல. ஏன்னா இந்த ராஜா மரிப்பதில்லை என்று ஜனங்க அறிந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ராஜா மரிக்கிறதுக்கு தான் இந்த பவனியில வராரு. அல்லேலூயா. நீங்க வாசிங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அந்த எம்மா ஒரு சீஷர் சொல்லுகிறதை கேளுங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை குறித்தவைகளையே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்கைகளிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் 21ஆம் வசனம் வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாளாகிறது. 3 நாளா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்க என்ன நம்பல? அவர் மரிக்கிறதுலன்னு நம்பல. இவர் தான் நம்மளை மீட்பார், இவர் தான் ரோம அரசாங்கத்திலிருந்து நம்மை மீட்டு நல்ல ஒரு வாழ்க்கை தருகிற ராஜான்னு நம்பி ஆர்ப்பரித்தார்கள். ஆனா இந்த ராஜா ஜனங்களுக்காக அழுகிறார். தனக்காக அழுல, தன்னுடைய குடும்பத்துக்காக அழுல, இந்த நகரத்தை பார்த்து அழுகிறார். இன்னைக்கு அன்பான சபையை நீ யாரை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறாய்? உனக்காக, உன்னை சுற்றில் இருக்கிற ஒரு வட்டத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆனால் உனக்காக ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை பாரு. உன்னை சார்ந்திருக்கிற ஒரு ஜனங்களை பார். அழிவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எங்கெங்க இந்த சபைக்கு வரோம், ஆனால் பக்கத்தில் நடந்து போகிற தெருவில் எத்தனையோ நம்ம வீடு பக்கத்தில் இன்னும் இந்த ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறாங்க, இந்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிறாங்க, இன்னும் சத்துரவர்களை கட்டி வைத்து இருக்கிறான். எங்கேயோ கிராமத்துக்கு போய் சொல்கிறோம், ஆனால் பக்கத்து வீடில் நடந்து போகிற ரொம்ப வருஷம் தெரிஞ்ச சொந்த பந்தங்கள்ல இன்னும் இந்த ரட்சிப்பை பெறலையே. இயேசு கண்ணீர் விடுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. லூக்கா 19:42 வசனம் வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திராயினால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களை விட்டு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் எருசலேமை பார்த்து, இந்த நாள்ல உன் சமாதானத்துக்கு ஏற்றவை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. உன் கண்கள் மறைவா இருக்கிறதே. அல்லேலூயா. உன் சமாதானம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த சமாதானத்துக்கு நீ உள்ள வரலாம், ஆனா இன்னும் தட்டி கைத்து கொண்டு இருக்கிறாயே, இன்னும் இந்த ரட்சிப்பை நீ புறக்கணிக்கிறாயே, இன்னும் நான் உனக்குள்ள வருவதற்கு காலம் தாழ்த்து கொண்டு இருக்கிறாயே. அடுத்த வசனம் வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்குகிறார்களே, உன்னை நெருக்க போகிறார்களே. எப்போ உனக்கு ஆபத்து வரும் தெரியாதே. இப்போ நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் இருக்கிறாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாள், இந்த குருத்தோலை நாள்ல இன்னைக்காவது நீ மனம் திரும்ப மாட்டாயா? நீ உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டாயா? இன்னும் உனக்கு இஷ்டப்புள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, இன்னும் விருப்பமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா? அழுகிறார். அல்லேலூயா. உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போடும்படிக்கு, உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடினா என்ன தெரியுமா? ஹிட்லரின் காலத்தில் யூதர்களை
ஒருத்த மேல ஒருத்த வச்சு கொடுமையாக ஹிட்லர் 2,50,000 பேரை சாகடித்தான். முசோனின் காலத்துல, நிறைய அதிகாரியின் காலத்துல யூதர்கள் கொடுமைதனத்தில் போனார்கள். ஏன் தெரியுமா? இந்த யூதர் சொன்னார்கள், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல் இந்த ரத்தம் பழி உண்டாகட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புறஜாதி, நம்மளாம் புறஜாதி மக்கள், நமக்கெல்லாம் அந்த ரட்சிப்பை கொடுத்துட்டார். ஆனா சொந்த ஜனங்கள் புறக்கணிச்சிட்டாங்க இயேசுவை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு சத்துருனை தரமட்டமாக்கக்கூடிய அணு ஆயுதங்களோடு, இந்த உலகத்தில் யுத்தங்கள், 2ஆம் உலக யுத்த போர்ல அணு ஆயுதத்தோடு தரமட்டமாக்கி இஸ்ரவேல் என்கிற நாடே இல்லாம போனது. அல்லேலூயா. யூதர்கள் எங்கும் சிதறி போனார்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு சமாதானத்துக்கு ஏற்று நீ சிந்தியாமல் இருக்கிறாயே, அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், உனக்கு கிடைத்த இந்த நாட்களை நீ வீணாக்காத. அல்லேலூயா. நேற்று எப்படி நடந்து முடிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த நாட்களை தேவ சமூகத்தில் செலவிடு. அல்லேலூயா. இனி நாட்களை நீ வீணாக்காத. வாசிங்கள் சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. நாட்கள், ஐயோ இப்ப காலை வந்துச்சு, மத்தியானம் வந்துச்சு, இரவு வந்துச்சு, இதை நீ நினைக்காத. உன்னை தரையாக்கப்படும்படி, உன்னை மதில் போட்டு சத்துரு உன்னை சூழ திட்டமிட்டு இருக்கிறான். ஒரு ரட்சிப்பை எடுக்கும்படி உன் பிள்ளைகளை அவன் திட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த நாட்கள் ஆண்டவர் உனக்கு கிருபையா கொடுத்துக்கிற அன்பான வாலிப மகனே, வாலிப சகோதரனே, அன்பான சபையே, இன்னைக்கு ஆண்டவனோடு பேசி கொண்டு இருக்கிறார். இங்க மோசே ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னா, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரு ஆண்டவரே. இந்த நாட்கள் நாங்கள் வீணா போக கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. என் நாட்களை வீணாக்க போக கூடாது ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாட்களை எண்ணுகிறவன், விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார். நீ ஆண்டவருக்கென்று விசேஷித்துக் கொள்ளும் போது ஒரு நாளும் நீ நஷ்டம் அடைவதில்லை, நீ ரட்சிப்பை இழந்து போவதில்லை. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நீ லாபத்தை அனுபவிக்கிறாய், நீ நஷ்டம் அடைவதில்லை. நீ சரீரத்தில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற, நீ கூடாரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற. இந்த இடத்துல வரும்போது நீ சீர்படுத்துகிற, நீ ஆலோசனையில் நீ இந்த இடத்துல இன்னும் முன்னேறுகிறாய். இந்த இடத்துல வரக்கூடாதபடிக்கு சத்துரு அநேகரை என்ன பண்றான், தூரமாக்கி கொண்டு இருக்கிறான். நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமிப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்க மோசே ஜெபம் பண்றாரு, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்க. நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறார் ஆண்டவரே. நாங்கள் சிறுமைப்பட்ட ஆண்டவரே, நடந்து போன ஆண்டவரே, நாங்கள் வெயில உஷ்ணத்தில் நடந்து போன ஆண்டவரே, சரியா எங்களை மகிழ்ச்சியாக ஆண்டவர், ஆசீர்வாதமாக ஆண்டவர். நீ அப்படி நாட்களை எண்ணி நிமிஷம் பார்த்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சினா இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. அமலேக்கின் உன்னிடத்தில் கொள்ளையடித்தது எல்லாம் ஆண்டவர் திரும்ப உன்னிடத்தில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். நீ தேவ சமூகத்தில் அந்த நேரத்தை நாட்களை பார்த்து கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. இத்தனை மணி நேரம் எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்களாப்பா. அல்லேலூயா. நேற்று எப்படி தெரியல உங்க சரீரம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புது பலத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். புது கிருபையினால் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு மனதுருகினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜனங்களை குத்து கதறினார். இன்னைக்கு உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் இருக்கிறதா? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜபம் இருக்குது? என் ஜபமே எனக்கு வெறுப்பா இருக்குது, என் ஜபமே எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை இருந்து பண்ணியிருக்கலாம். இன்னிலிருந்து ஆண்டவருடைய ஒரு ஆத்ம பாரத்தோட ஜபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்காய் நீ ஜபிக்கும் போது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். யோபு தன் சிநேகிதருக்காய் ஜபிக்கும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. ஒரு சுயநலமான ஜபம் உனக்குள்ள இருக்க வேண்டாம். சபைக்காக ஜெபம் பண்ணு, உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணு. நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரின் துளியை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. உன் ஜெபத்துல கண்ணீர் இல்லாம இருக்குதா? அப்போ நன்றி இல்லை, ஒரு உணர்வு இல்லை. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தபடினால் ஜலம் வந்து அவளை வாரி கொண்டு போகும் வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உணர்வுள்ளவனாய் மாற்றி வைத்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார்? இவர் யார்? இவ்வளவு ஆர்ப்பரிக்கிறார்களே, இவ்வளவு துதிக்கிறார்களே, இவர் யார்? இவர் மகா தீர்க்கதரிசி. ஒரு மகா தீர்க்கதரிசி. வந்திருக்கிற சபையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற மகா தீர்க்கதரிசி. அவரிடத்திலே நீ உண்மையாய் அன்பு கூறுவாயானால் அவர் உன் கூடாரத்தில் உள்ள காரியங்களையும் உன் ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்க்கையில் உண்டான எல்லா காரியங்களையும் உன்னிடத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு மகா தீர்க்கதரிசி. அவர் பவனியில ஆராதனையை முக்கியப்படுத்தினார். பவனியில் ஆலயத்தை பார்த்தார், அலங்கோலமா இருக்குது. நீயே ஜீவனுள்ள தேவன் ஆலயமா இருக்கிறார். அந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தினாரு. அப்புறம் அந்த பவனியில பார்த்த நகரத்தை பார்த்தாரு. உணர்வு இல்லாம இருக்கிறாங்களே, ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்களே, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாரு. இந்த நகரத்துக்காய் பரிந்து பேசினார். அன்பான சபையே, ஏன் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா உன்னை பரிந்து பேசும்படி தான் ஆண்டவர் இன்னைக்கு அழைச்சு வந்திருக்கிறாரு. நீ பரிந்து பேச வேண்டிய ஆள் மௌனமா இருக்கிறதுக்காக அல்ல. உன் வீட்டில் மற்றவர்களுக்காய் நீ பரிந்து பேச வேண்டும், மற்றவர்களுக்காய் கண்ணீர் விட வேண்டும். உனக்கு ஆரோக்கியத்தை சுகத்தையும் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே. நீ சுயநலமான ஜெபம் பண்ணக்கூடாது. மற்றவர்களுக்காக நீ கண்ணீர் சிந்த வேண்டும், நீ மனதுருக வேண்டும். ஒரு எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்திருந்தாய் நான் நலமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பவனிலே நீர் கடந்து போன இந்த 3 அனுபவங்களை நாங்கள் தியானிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆண்டவரே சபையையும் சபையாரையும் யூடியூபின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.